அன்பார்ந்த காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட மீண்டும் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் வாக்குத்தத்தம் யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அப்படின்ட்டு சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசரி செய்வது எப்படி என்று என்னை கேட்டாங்கன்னா, அதை செய்ய தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லா பொருட்களையும் சொல்லி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ரவை, சீனி, கேசரி பவுடரு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு என்ன செய்வாங்க, கேசரி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்னது, சரியான முறை இல்லை. அது என்ன இருக்காது, சுவையாகவும் இருக்காது. ஆனால் கேசரி நிஜமாலுமே கேசரி செய்யணும் அப்படின்னா அது என்ன செய்வாங்க, ரவை என்ன செய்யணும், நல்ல நிறமாக பொன்னிறமாக வறுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வறுத்த பிறகு கொஞ்சம் நெய் விட்டு என்ன செய்யணும், அதில் என்ன விடுவாங்க, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அளவான தண்ணி என்ன செய்யணும், வைக்கணும். அது நல்லா கொதித்து வரும்போது ரவையை அதில் போட்டு என்ன செய்யணும், கிளறி விடணும். கிளறி விட்ட பிறகு தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணும். ஒரு கிளாஸ்னால் அதுக்கு 2 கிளாஸ். அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரு பக்குவம் இருக்குது. அது மாதிரிலாம் செய்யணும். நல்லா தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படி செஞ்சு அவங்க கடைசியாக 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நீங்கள் இறக்குங்க, ரொம்ப மணமாக இருக்கும், சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே என்ன செய்யும், நமக்கு வாய் சுவைக்கும். அப்படியே நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம், கேட்கிற போதே நமக்கு சுவை தரும். அது என்னென்னா அதோடைய ப்ராசஸ் கரெக்டாக செஞ்சேன். ஆனால் முதல்ல நான் சொன்ன ப்ராசஸ் மாதிரி செஞ்சால் எப்படி வரும், அது கஞ்சி மாதிரி வரும். அது டேஸ்ட்டும் இருக்காது, விரும்பி சாப்பிட மாட்டேன். அதுக்கான மெஷர்மெண்ட்டு, அதற்கான வறுக்கிற பதம் எல்லாமே இருக்குது. அந்த தண்ணி கொதிக்கிறது, சுகர் எவ்வளோ போடணும், இதெல்லாம் அந்த முறையோடு செய்யும் பொழுது அது நல்ல ஒரு சுவையை தரும். அதே மாதிரி தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மை ஒரு எப்படி யோபு சொல்கிறார்ல, நானாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார். அது நான் என்ன செய்வேன், சோதித்த பின் பொன்னாக விளங்கு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கும் சில வேளையில சில பரீட்சைகளை அனுமதிக்கப்படுகின்றது. எப்படி யோபின் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டதோ, சாத்தான் கேட்டு பெற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் யோபு எவ்வளவு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிற மனுஷன். அதனால கண்டிப்பா என்னது, சாத்தானை மேற்கொள்ளும். அந்த மாதிரியான சோதனைகள் தான் நமக்கு வரும். நீங்க பாத்தீங்கன்னா தேவன் ஆபிரகாமை சோதித்து அவங்க சோதனைகள்லாம் அவங்கெல்லாம் ஜெயித்து வந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்கெல்லாம் என்னது, தங்களை ஆண்டோடைய பாதத்துல தங்களை பக்குவப்படுத்தி கொண்டாங்க. தேவன் எதை செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார் என்ற ஒரு விசுவாசம் அவர்களுக்கு இருந்து ஏற்ற வெளியில ஏற்ற காரியங்களை அவங்க செய்வாங்க. எங்களுடைய வாழ்க்கையில அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து வாக்கு மாறாத தேவன் அவர் கொடுத்த வாக்குத்தை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனும் சொல்லுவார், அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்த்து அவர்களை சோதித்தறிகிறது, நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய சீஷர்களை கூட பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீன் அவங்க கேட்ட, இது எத்தனை பேருக்கு பத்தோம் அப்படின்னு கேட்பாங்க. பத்தோம். அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு. அப்போ இன்னொரு வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன செய்யறாரு, சோதிக்கிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதபடிக்கு. ஏன் சொன்னா, தேவன் பொல்லாங்கினால் ஒருவரையும் சோதிப்பவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு சொன்னா யாக்கோபு 1:13 சொல்லப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல என்று கூறுவது வியப்பாக இருக்கிறது. சோதி தருகிறார், சோதனை தருகிறார், புடமிடுகிறார், பொன்னாக விளங்க செய்கிறார். இதெல்லாம் இருந்தாலும் இதன் மத்தியிலும் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்காதபடிக்கு நாம் பொன்னாக விளங்குவதற்காக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார், நம்மை சோதி தருகிறார். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க கண்ணீர் அல்லது நான் கண்ணீர் வடிச்சா அவரும் கண்ணீர் வடிப்பார். நான் வியாகுலப்பட்டால் அவரும் என்ன செய்வாரு, வியாகுலப்படுவார். என் துன்பத்திலும் அவர் என்ன செய்வாரு, பங்கெடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சீஷர்களை அனுப்பும், அவங்களுக்கு எல்லா வல்லமையெல்லாம் அவருக்கு
கொடுக்குறாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது சுகம் பெறுறாங்க, பிசாசை தரத்துறாங்க. ஆனால் அவங்க சோதனையில் பகப்படும் பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்தவர்களை பலப்படுத்தினார். அதனால தான் வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிடத்தை தருவார். நம்ம சோதனையோடு போகும்பொழுது நம்ம தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதில் சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான பலத்தை தருவாங்க, தப்பித்து கொள்வதற்கான பலத்தையும் அந்த போக்கையும் ஆண்டவர் நமக்கு தருவார். எப்படி அவர் சீஷர்களை வழி நடத்தினாரோ, நம்ம எப்படி அந்த ஒரு ப்ராசஸ், ஒரு பொருளை செய்யும்பொழுது அந்த ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுது சுவையாக அதனுடைய முடிவு காணப்படுகிறதோ, அதே போல் நீங்களும் நானும் சோதித்து அறிந்த பின்பு யோபு சொன்னது போல பொன்னாக விளங்கின பொழுது வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாரு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவன். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே தான் பட்டுட்டு இருக்கேன், இன்னும் விடுவே இல்லை, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, சகித்து கொள்ளுங்க, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. இப்போ படுகிற கஷ்டத்தை காட்டிலும் ஆண்டவர் உங்களை மென்மையாக ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். இந்த கஷ்டத்தை நம்ம சகிக்கணும். நீங்கள் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை தர காத்திருக்கிறார். இந்த உலகத்தின் கஷ்டங்கள்லாம் ஒருவேளை நமக்கு நீங்களா கூட அவர் வரும் பொழுது கண்ணீர் இல்லாத தேசம், கவலை இல்லாத தேசத்துக்கு அவர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தர காத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசையாக இருக்கீங்களா? இந்த உலகத்தில் வருகிற காரியங்கள், இயேசு நம்மை சோதித்தாலும் சாத்தான் நம்மை சோதித்தாலும் நம்ம திடன் மனதாக இருந்து தேவனுக்காக நம்ம காத்திருப்போம்னு சொன்னால் அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு என்னது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அது மாத்திரம் இல்லை, அவரிடத்துல அன்பு கூறுகளுக்கு என்னது வச்சிருக்காரா? ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். சோதனையை சகித்து கொள்ளுங்க. நமக்கு வருகிற துன்பம் தொல்லை எல்லாமே என்னது நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் நம்மை விட்டு அதிசீக்கிரத்தில் நீங்க போகுது. அப்படி நீக்குவதற்காக தேவன் வர காத்திருக்கார். அவரை சந்திக்க ஆயத்தமா ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐக்கியமுள்ள தகப்பனே, அந்த சராசரத்தின் அதிபதியே, உம்மை நோக்கி நாங்கள் அழைப்பதற்கும் எங்களுடைய பாவத்தை நீர் பாராதபடிக்கு உம்முடைய அன்பிலே எங்களை இடைக்கட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐக்கியமுள்ள தகப்பனே, எங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டு சத்தியத்து போல நாங்கள் சோதிக்கப்பட்டாலும் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு பலன் தந்து எங்களை தாங்குவதற்கான சக்தியை தந்து அதிலிருந்து வெற்றி பெறத்தக்கதாகவும் போக்கையும் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் சோதனை சகிக்க நீர் எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. யோபுவை போல நாங்களும் சொல்ல, நான் போகிற வழியை நான் அறிகிறேன், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், நான் அவர் என்னை சோதித்து அறிந்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று உறுதியாய் சொன்னது போல நாங்களும் எங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி ஒரு முழுமையான அன்போடு, முழுமையான விசுவாசத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு உண்மை பற்றி கொள்ள, உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களை விட்டு நீக்கி போடுங்க. இந்த ராஜ்யம் வருவது நேர்த்தல் வேணுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.